உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. கடகராசி, கடக லக்னம் அருமையாக இருக்குது. ஜாக்பாட் ராசி. நீங்கள் தான் நம்பர் 1 ஜாக்பாட் ராசி. ஏன்னா இப்போ குரு பகவான் உங்கள் வீட்டுள்ள தான் வராது, உங்கள் வீட்டில் தான் உச்சம் அடைகிறாரு. ஏன்னா இது குருவோட வீடு. சரியான டைமிங், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், எக்கச்சக்க நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு. சரியா? மெயினாக என்னென்னா கல்யாணம். போன வருஷமே நிறைய கல்யாணம் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு. மிஸ் ஆனவங்க இந்த தடவை கல்யாணம் கண்டிப்பாக உண்டு. ட்ரை பண்ணுங்கள், கல்யாணம் உண்டு. இன்னொன்று லவ் சூப்பராக செட் ஆகுங்க. ஏன்னா இது பெண் ராசி, நீர் ராசி, தாய் ராசி. இவங்களுக்கு ரொம்ப எமோஷனான பர்சன். இவங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும். இதில் கடகத்தில் நிறைய பேர் அப்பர் கிரேடில் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்லேயே நல்லா ஹை கிரேடில் இருப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் ஜாபில் இருந்தால் கூட நல்லா ஹை கிரேடில் இருப்பாங்க. வெளியே அவ்வளோ சீக்கிரம் அவங்க எமோஷனலை காட்ட முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக இருப்பாங்க, பயங்கர கம்பேஷனேட்டாக இருப்பாங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பாங்க. அந்த கம்பேஷனேட் இருக்கும் அவங்களுக்கு. லவ் சூப்பராக செட் ஆகும், அனுபவிங்க, ஜாலியாக இருங்க. இன்னொன்று மகப்பேறு. கல்யாணம் ஆனவங்களுக்கு மகப்பேறு சூப்பராக செட் ஆகும். மகப்பேருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எதனா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதை கிளியர் பண்ணுறதோ, இல்லை டாக்டர்ஸை போகிறதோ, இதுக்காக ஏதாவது வைத்தியம் பார்க்கணுன்னாலோ, இல்லை கல்யாணம் இந்த வருஷம் கல்யாணம் ஆறவங்க நான் 2 வருஷம் கழித்து ப்ரெக்னென்சிக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன், இப்போ நாங்கள் தள்ளி போட போகிறேன், நான் அப்ராட போக போகிறேன், நான் சைடில் படிக்க போகிறேன்னா பண்ணாதீங்க. எப்போ வேணால் படிச்சுக்கலாம், எப்போ வேணால் வேலைக்கு போகலாம். இன்றைக்கி அதிகமாக டிமாண்ட் ஆகிறது ப்ரெக்னென்சி டைமுக்கு கன்சீவ் ஆகிறது தான் ரொம்ப டிமாண்டிங். ஏன்னா நீங்களே பாருங்கள் உங்களை சுற்றி எவ்வளோ ஐவி சென்டர்ஸ் ஓப்பன் ஆகுதுன்ட்டு. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் ப்ரெக்னென்சிக்கு டைமாக நல்லா இருக்கும்போது எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ பர்சனல் லைஃபு செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு, லவ்வுக்கு, கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் பயங்கர பக்காவாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா உயருங்க. பிஸ்னஸ் ரொம்ப நல்லா உயரும். அப்பா சைடு பெரியவங்க நிறைய பேர், முக்கியமாக ஆண்கள், அப்பா, மாமனார், சித்தப்பாங்க, ஆஃபீஸர் மேனேஜர்ஸ், டிஎல்ஸ், இவங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய விதத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, வீட்டில் அப்பா வந்தால் இந்த சொத்து விஷயத்தை எதனா ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை ஆஃபீஸர் மேனேஜர் இருந்தால் உங்களோட அடுத்த முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதோ நிறைய நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கானது. இந்த குரு பயிற்சி மெயினாக உங்களுக்கானது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய் வழிபாடு பண்ணுறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமக்கலமாக ஆக்கி கொடுக்கும். ஸோ இப்போ குரு பயிற்சி பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறார்,
சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டையும் நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே, ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயம்ல ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30 2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குருவரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.